என்ன கூப்பிட்டாரு. நீங்க தான் இந்த ஊமை வெளிகள் எல்லாம் கூட ஒர்க் பண்ணீங்களா? ஆமா சார். இப்போ இந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்னா கொஞ்சம் மார்க்கெட் இருக்குது. சரி ஒரு படம் பண்ணலாம். சரிங்க. கண்டிஷன் நம்பர் 1 பிரபு, கார்த்திக் 2 பேர். அவங்கள வச்சு ஒரு கதை பண்ணி, அது சாதாரணமா முடியுமா? அது 2மே 2 ஆங்கிள்ல இருப்பாங்க. பிரபு ஒரு ரேஞ்சு, கார்த்திக் ஒரு ரேஞ்ச் அப்போ. அப்புறம் அதுக்கு கதைய பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2வது கண்டிஷன் போடுறேன். இந்த கதைய போய் அவங்க 2 பேத்துக்கு சொல்லி அவங்க ஓகேன்னா தான் படம் ஆரம்பிப்பேன் படம். எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்க. அப்புறம் முதல்ல யாரு ஓகே சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி, நானு நண்பர் நித்யானந்தம் நம்ம டீமோட போய் பிரபு சாரு சின்ன தம்பி பெரிய தம்பி ஷூட்டிங். அப்போ செல்வமணி அங்க அசிஸ்டண்டா இருக்காரு. கரெக்டா? எங்க நம்ம மாதம்பட்டியில அந்த டனல் எங்கேயோ எல்லாம் ஏறி ஏதோ ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க நதியா கூட. அப்போ பிரபு சார் கொஞ்சம் ஃப்ரீ. அப்புறம் பிரபு சார் கூப்பிட்டு இருந்தாரு. அங்க போய் ஓப்பனிங் கொஞ்ச நேரம் கதை சொன்னேன். பிரபு சார் அவரு பிரபு சார் கதை கேட்கிற அந்த அந்த இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு கட்டி பிடிச்சு ஐ எம் டூயிங் அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். ஸோ எனக்கு உங்களுக்கு எப்படி இவரு கிடைச்சாரோ அல்லது இவருக்கு எப்படி நீங்க கிடைச்சீங்களோ அந்த மாதிரி எனக்கு பிரபு சார் கிடைச்சார். வித்தவுட்